கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரேனின். வணக்கம் எவ்ரிபாடி. ஒரு பொருளை முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு to learn properly there are three ingredients. நான் சொல்லியிருக்கேன் முதல்லயே. ஒன்று to listen from somebody who knows a little more. Second, to read again and to get the doubts clarified. And the third part is revision. And the third part தான் இன்னைக்கு பண்ண போறோம். அந்த revision proper எடுத்துக்கிறதுக்கு முன்னால I have a small announcement to make. After this revision episode, அங்கவியல்ல அடுத்த எபிசோடுக்கு வரதுக்கு there will be a time gap. That's because of the personal commitments that have arisen for me. அடுத்த எபிசோட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால I'll make a formal announcement. Thanks for being with me thus far. We will take it on further. Let's go now more. அணுவை துளைத்து எழு கடலை புகுத்திய குரலை, that is, if you recollect, drilling a small hole in a tiny atom and pumping in the wisdom of 7 oceans. அப்பேற்பட்ட திருக்குறளை படிக்கிறதே நமக்கு இட்ஸ் a great opportunity. நம்ம ட்ரெஷர்ஸ் ஃப்ரம் திருக்குறள் ப்ரோக்ராம்ல அறத்துப்பால் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரிவிஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் பொருட்பால் எடுத்துட்டு அதுல ஃபர்ஸ்ட் செக்ஷன் அரசியல் மேட்டர்ஸ் ராயல்டி அதை கவர் பண்ணிட்டோம். ஃப்ரம் எபிசோட்ஸ் 22 to 34. இட் இன்க்ளூடட் திருக்குறள் அதிகாரம் 39 to 63. 25 அதிகாரம் அண்ட் 50 குறள். அதை தான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஐ எம் கோயிங் டு டேக் அ ரிவிஷன் ஆஃப் தட். And let me remind you again, இது அரசியல் for the king சொல்லியிருந்தா கூட every குறள், every concept is equally applicable to any corporate boss, leader in any walk of life, for the small and medium enterprises, and for a common man in whatever position he is. What is required is to extrapolate to one's own situation in life. Let's go further. அரசியல்ல நம்ம முதல்ல எடுத்துற அதிகாரம் 39 இறைமாட்சி, greatness of a king, the things which make a king great. ஃபர்ஸ்ட் திருவள்ளுவர் சொன்னாரு, அரசனுக்கு வேண்டிய 6 முக்கியமான அம்சங்கள்: ஆர்மி, பீப்புள், வெல்த், the advisors and friendly neighbors and the fortress. இந்த 6 இருந்ததுன்னா அந்த அரசனை யாரும் வென் பண்ண முடியாது சொன்னாரு. அடுத்ததுல நம்ம பார்த்தோம், there are 3 main tasks. All tasks of a king can be summarized into 3 main. First is making plans to governance as well as for earning wealth and all that. Second executing the plan and to collect the wealth. மூணாவது அந்த மாதிரி பண்ணதெல்லாம் people, the wealth, எல்லாத்தையும் ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்தல். ஸோ ஸ்ட்ராட்டஜி பில்டிங், செகண்ட் அதை ஆக்ஷன்ல பண்றது, மூணாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆல் தட் இஸ். இது 3 பண்ணிடுச்சுன்னா அந்த கிங் இன்வென்சிபிள். மேல போலாம். ஒரு லீடருக்கு இருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வாட் த கிங் ஷுட் பொசஸ். அதுல திருவள்ளுவர் அதிகாரம் 40ல கல்வி, லேர்னிங், தட் இஸ் அக்விசிஷன் ஆஃப் நாலேஜ் த்ரூ லேர்னிங். அதுல சொல்றாரு முக்கியமான 2 லிட்ரஸி ஆஃப் எபிலிட்டி டு ரைட் அண்ட் ரீட், எழுத்து, இன்னொன்னு கணக்கு, மேத்ஸ், நம்பர்ஸ். ஸோ இது 2 தெரிஞ்சதுன்னா வாழ்க்கையில முன்னேறி போயிடலாம், யாரும் ஏமாற்ற முடியாது. அடுத்த குறள்ல சொன்னாரு, ஒருத்தனுக்கு மீதி எந்த செல்வம் இருந்தாலும் whatever else one has as a wealth, that is all perishable, whereas
the knowledge when it's gained, it is imperishable. அது வந்து எப்பவுமே இருக்கும். That will see a king through. அந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் லேர்னிங் சொல்லிட்டு உடனே திருவள்ளுவர் சேஸ் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கல்லாமை, ignorance. அதுல முதல் குறள்ல சொன்னாரு, the ignorant person, he will be assumed as a learned person only when he doesn't open his mouth in a crowd. I mean, it's a satire, sarcasm. So one should be a learned person. ரெண்டாவது குறள்ல சொன்னாரு, அந்த மாதிரி படிக்காம கல்வி அறிவு இல்லாத இருக்கிறவங்க வாழ்க்கையில they are just assumed to be living. They are not useful for anything beyond. That is, a person who is not learned, who has not gained knowledge by formal learning, he will be just a moving physical figure, nothing beyond. கல்வியும் கல்லாமையும் சொல்லிட்டு திருவள்ளுவர் takes on to கேள்வி, that is hearing, knowledge gained through hearing, listening to somebody else. They normally say that reading 10 books, you can gain the knowledge by listening to somebody who has read the 10 books. அதனால அதனுடைய அட்வான்டேஜ் சொல்றாரு. திருவள்ளுவர் says, அந்த மாதிரி படிச்சவங்க நல்லவங்களோட வார்த்தை, the words of wisdom from those people, it will stand us to maintain our balance like a stick supports us in a slippery path. அடுத்த குறள்ல சொன்னாரு, anyone who doesn't gain an aptitude for listening, gaining knowledge through hearing from the learned people, that person, he makes no difference if he is alive or dead. So Thiruvalluvar insists on the importance of gaining knowledge through hearing. அந்த மூணையும் சொல்லிட்டு திருவள்ளுவர் now says about அறிவுடைமை, the knowledge or the wisdom. திருவள்ளுவர் says முதல் குறள்ல, அந்த மாதிரி அறிவு இருக்கிற knowledge இருக்கிறவனுக்கு, that is a fortress which is impenetrable. யாரும் வந்து அந்த கோட்டைக்குள்ள நுழைஞ்சு அந்த நாலேஜ் எடுத்துட்டு போக முடியாது. திருட முடியாத, அழிக்க முடியாத செல்வம் அந்த நாலேஜ். அண்ட் he also says, அந்த மாதிரி நாலேஜ் அண்ட் விஸ்டம் இருக்கிறவங்க, they will be able to predict what is to come. In fact, that's a great advantage to have the ability to foresee. ஆனா படிக்காதவங்களுக்கு அந்த மாதிரி அறிவு கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த அதிகாரத்துல திருவள்ளுவர் குற்றம் கடிதல், கரெக்ஷன் ஆஃப் ஃபால்ட்ஸ், அதாவது ஐடென்டிஃபைங் ஒன்ஸ் ஓன் ஃபால்ட்ஸ் அண்ட் கரெக்டிங் இட். அப்போ திருவள்ளுவர் சேஸ், யார் அந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்காம, who is not protecting himself against failure in the future, அவன் வந்து he is just like a haystack in front of fire. பொசுங்கிடும் உடனே அந்த வைக்கோல் நெருப்புக்கு முன்னால வச்சதுன்னா. அது மாதிரி அறிவு வேணும். அது வந்து தன்னோட தவறை வந்து திருத்திக்கணும். One should identify and correct one's own faults. அடுத்த குறள்ல திருவள்ளுவர் சொன்னாரு, செல்வம் எவ்வளவு இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ணணும், அதை வச்சுட்டு எப்படி கொடுக்கணும், அதெல்லாம் பண்ணாம கஞ்சம் பிடிச்சிட்டு இருக்கிறவனுக்கு அது வந்து வேற யாரும் கிடைக்க வேண்டியதில்லை, அந்த பொருள் தானவே போயிடும். It will not stay. That is, he says, anyone who doesn't know what to do with that wealth he might have acquired, if he doesn't have the knowledge and the wisdom, then without any effort it will just vanish. எப்படி தனக்குள்ள இருக்கிற டெஃபிஷியன்சி தெரிஞ்சுக்கிறது, அதை தான் அடுத்த அதிகாரத்துல சொல்றாரு. பெரியாரை துணை கோடல், by seeking great people. So if when you have a company of great people, they will advise in advance, highlight. அதுல முதல் குறள்ல சொல்றாரு, அந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு, இடிச்சிட்டே இருக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா, the king will find his end, destruction, without anybody else having to do anything, because he will go into decay. அப்போ வந்து ஒரு நல்ல வழியில போறதுக்கு, தப்பான வழியில போகும்போது கரெக்ட் பண்றதுக்கு ஆள் வேணும் சொல்றாரு.
அதுக்கு அடுத்த குறள்ல சொல்லும்போது Thiruvalluvar says the importance of company of good people. He says losing the company of good people, it's 10 times more harmful than gaining the enmity of somebody else. அந்த பகை வரதோட மற்றவங்க கிட்ட பகை எடுக்கிறதோட 10 மடங்கு ஜாஸ்தியான துன்பம் நல்லவங்களை வந்து அவங்களோட நட்பை விடுறது சொல்லிட்டு குட் கம்பெனி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு உடனே திருவள்ளுவர் பேட் கம்பெனி வச்சுக்க கூடாதுன்ட்டும் சொல்றாரு. சிற்றினம் சேராமை, அவாய்டிங் அசோசியேஷன் வித் மீன் பீப்புள். அப்போ அதுக்கு வந்து திருவள்ளுவர் சொல்றாரு, த வாட்டர் பை இட் செல்ஃப் இட்ஸ் பியூர், பட் எந்த நிலத்தில் அது இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இட் வில் சேஞ்ச். டிச்சில் போனால் டர்ட்டி வாட்டர், பாட்டில் பிடிச்சி வச்சிருந்தா நல்ல தண்ணி. அந்த மாதிரி மனுஷனுக்கு வந்து அவன் the people that are surrounding him, that is what will shape his personality. And அடுத்த குறள்ல சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு உணர்ச்சி வந்து அவன் மனசுல, that is his feelings are as what thoughts he has in his mind. அதே மாதிரி அவன் வந்து எப்பேற்பட்டவன் சொல்லி சொல்றது வந்து it depends purely on the people that surround him. அப்போ வந்து the company spoils or company influences. அதனால அந்த பேட் கம்பெனியை விட்டுறணும் சொல்றாரு. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் எடுத்த அதிகாரம் தெரிந்த செயல் வகை, ஆக்டிங் ஆஃப்டர் டியூ கன்சிடரேஷன். எந்த வேலையை செஞ்சதுனாலும் பிளான் பண்ணி செய்யணும், ஒரு டிஸ்கிரிஷன் வேணும். அதுல முதல் குறள்ல சொல்றாரு, எந்த வேலையை செய்யணுமோ அதை செய்யலைன்னா இட்ஸ் அ ஃபாலி. தட் இஸ் a job which ought to be done, அது பண்ணலன்னா omission, it's a sin. அதே போல செய்ய வேண்டிய செய்யலைன்னாலும் அதுவும் கூட will lead to distraction. That is, if a person does not do what ought to be done, even that it's a distraction. செய்யாம இருந்தாலும் தப்பு, செய்ய வேண்டியதை செய்யாம இருந்தா தப்பு, செய்யக்கூடாததை செஞ்சாலும் தப்பு. அதுக்கு அடுத்தது திருவள்ளுவர் சேஸ், எந்த வேலை செஞ்சாலும் பிளான் பண்ணிட்டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வே பண்ணிட்டு அப்புறம் செய்யணும். ஒன்ஸ் யூ பிளஞ்ச் இன், லுக்கிங் பேக் இஸ் நாட் இன் ஆர்டர். அடுத்த அதிகாரம் பார்ட் ஆஃப் த ஸ்வாட் அனாலிசிஸ், வலி அறிதல், நாலேஜ் ஆஃப் த ரிசோர்சஸ். வலினா ஸ்ட்ரென்த். என்னென்ன வலி தெரிஞ்சுக்கணும்? த டாஸ்க் இட் செல்ஃப் அண்ட் அவர் ஓன் ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த்னா கூட வீக்னஸும் கூட. அது போல the enemy's strength and the weakness, and our people in support of us, the friendly forces, இவங்களோடது. இதனாலையும் ஒருத்தன் பிளான் பண்ணி only then he should go into taking any new task, the war for a king or launching anything new for a corporate. அடுத்தது திருவள்ளுவர் சொல்றாரு, எதுக்குமே ஒரு த்ரெஷோல்ட் லிமிட் இருக்கு. இந்த மயில் பீலி வந்து ரொம்ப சாஃப்ட், the peacock feather, but then even that, if it goes beyond that threshold value, it will break the axle. Therefore one should know the capability. அதுக்கு வந்து எக்ஸஸா பண்ணக்கூடாது. ஸ்வாட் அனாலிசிஸ்ல திருவள்ளுவர் அடுத்தது எடுத்துக்கிறது காலம் அறிதல், சென்ஸ் ஆஃப் டைமிங். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டூ அ டாஸ்க் அட் த அப்ராப்ரியேட் டைம், டு ஹிட் த அயன் when it's hot. அதுக்கு முதல்ல குறள்ல திருவள்ளுவர் சொல்றது, the owl is much stronger bird, but in the காக்கா, the crow which is weaker than that, பகல் நேரத்துல காக்காயால நல்லா பார்க்க முடியும். the crow can see very well in the daytime. அதனால அது வந்து it will just win over. அதே மாதிரி தான் for a leader, if he chooses the appropriate time, even if he is smaller in strength, he can get over the enemy. அடுத்தது அதே மாதிரி சொல்றாரு, கொக்கு, the crane which stands in a pond waiting patiently for the fish to move. When the appropriate fish comes as a prey, it strikes at a lightning speed. அந்த மாதிரி பொறுமை வேணும், ஆனா எப்ப வந்து இறங்கி அடிக்கணுங்கிறது தெரியணும், அந்த சென்ஸ் ஆஃப் டைமிங் தெரியணும்.
discretion of strength and the sense of timing சொல்லிட்டு அடுத்தது திருவள்ளுவர் talks about the sense of place, இடன் அறிதல். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு, a boat will go very well on the water but then it's useless on the floor. அதே மாதிரி தான் எது எங்க யூஸ் ஆயிருக்குன்னு பார்த்து அந்த இடத்துல செய்யணும் சொல்றாரு. the selection of the place very important. அடுத்த குறள்ல சொல்றாரு, the huge elephant ஒரு பேட்டில் ஃபீல்ட்ல the soldier with the spear it is not afraid, எதிர்த்து போராடும். ஆனா அந்த எலிஃபென்ட்டே சேத்துல இறங்கிச்சுன்னா கால் மாட்டிடுதுன்னா the jackal will easily get over it, win over it as a prey. அந்த எலிஃபென்ட் வந்து எங்க அதனுடைய ஸ்ட்ரென்த் எடுப்படும் அங்க இருக்கணும், சாலிட் கிரவுண்ட்ல, நாட் ஆன் த ஸ்லஷி ஃபீல்ட். அந்த மாதிரி ஒன் ஷுட் செலக்ட் த பிளேஸ் which is advantageous for one. அடுத்த அதிகாரம் தெரிந்து தெளிதல், டெஸ்டிங் பிஃபோர் ட்ரஸ்டிங். திருவள்ளுவர் emphasizes the importance of weighing a thing before final decision. அதுல முதல்ல சொல்றாரு, you must weigh the குணம் and குற்றம், the good and the bad. அதுக்கப்புறம் வந்து you should weigh the pros and cons and select the one which is weighing higher. அதனால பிளைண்டா எதையும் சூஸ் பண்ணிடக்கூடாது. எவ்ரிதிங் ஹஸ் அ மெரிட், எவ்ரிதிங் ஹஸ் அ டிமெரிட், கம்பேர் அண்ட் தென் செலக்ட். அடுத்த குறள்ல சொல்றாரு, the one who doesn't use a discretion before arriving at a decision or the one after deciding he still has a doubt, ரெண்டுமே வந்து திருவள்ளுவர் says அது வந்து கேடுதான் தரும். it will only bring ill repute or destruction. that is, தெளிவடைஞ்சதுக்கு அப்புறம் டிசிஷன் எடுக்காதவங்க, ஆர் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு டிசிஷன் எடுத்துட்டு திரும்பியும் டவுட் வரவங்க, ரெண்டுமே தப்பு. அதனால he says it's very important to weigh and then decide. அடுத்தது பர்சனல் மேனேஜ்மெண்ட்ல the process of recruitment or delegation, அதை தான் தெரிந்து வினையாடல், clarity before recruitment or delegation. அப்போ திருவள்ளுவர் முதல்ல சொல்றாரு, அந்த மாதிரி ஒருத்தரை செலக்ட் பண்றதுக்கு இல்ல ஜாப் டெலிகேட் பண்றதுக்கு 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கணுங்கிறாரு. ஒன்னு வந்து he should, that person to be selected should have the அன்பு, passion. Second, he should have the knowledge and the intellect. மூணாவது வந்து he should have clarity, clear thinking, not a confused person. And the fourth one is the non-greedy person. அப்போ the பர்சனுக்கு அவங்க வேலை செய்ய தேர்ந்தெடுக்கிறவங்க கிட்ட அவனுக்கு வந்து வேலையில பற்று இருக்கணும், அண்ட் அறிவு இருக்கணும், அண்ட் தெளிவு இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த கிரீடு இருக்கக்கூடாது. இது 4 பார்க்கணுங்கிறாரு. அடுத்ததுல வந்து அடுத்த குறள்ல திருவள்ளுவர் அழகா சொல்றாரு, எந்த வேலைய எவனால செய்ய முடியும், அதுக்கு என்ன ரிசோர்சஸ் வேணும் அப்படின்னு செஞ்சுட்டு ஜஸ்ட் டெலிகேட். தட் இஸ் he says pick up a person on merit and then give him the resources, allow him to do, he will do it. அடுத்த அதிகாரம் சுற்றம் தழால், the importance of kindness to relatives. திருவள்ளுவர் சொல்றாரு, எதெல்லாம் வச்சதுன்னா அந்த மாதிரி it is easy to attract the people towards you. அவங்களுக்கு கொடுக்கணும், that is gifts to them, be generous while giving. ரெண்டாவது வந்து இன்சொல், அப்போ நல்ல pleasant words. இது ரெண்டும் செஞ்சிட்டு இருந்ததுன்னா சாவகாசமா he will be surrounded by the people. And திருவள்ளுவர் அடுத்த குறள்ல he gives an example of the crow. he says சாப்பாடு கிடைச்சதுன்னா அந்த காக்கா வந்து தனியா உட்கார்ந்து சாப்பிடாது, it will call its entire crowd and share it. that is the way the growth comes for a knowledgeable person, intelligent person. அடுத்த அதிகாரம் நம்ம பார்த்தோம் பொச்சாவாமை, unforgetfulness. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு இந்த forgetting the main task, target deadlines, அதுதான் it has been a serious problem for decay. திருவள்ளுவர் முதல் குறள்ல சொல்றாரு, யார் வந்து முதல்லயே பிளான் பண்ணி அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பட் அதை ஞாபகம் வச்சுக்காம, that is one who doesn't prioritize
and even if he prioritizes, he forgets the deadlines, that will pull him back. அது அடுத்த குறள்ல அவர் சொல்றாரு, there is no task that is impossible or difficult for a person who does not have the problem of forgetfulness. There are many methods for getting over the forgetfulness. அப்போ அதை பண்ணுதுன்னா one should know the priorities, the duties, deadlines, and அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு முடியாதுங்கிற காரியமே கிடையாது. If he gets over the habit of forgetfulness. Upright governance or செங்கோன்மை, the way to do good governance சொல்லும்போது Thiruvalluvar says a leader has to do protect his people from danger, either from himself or from outside. செகண்ட் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிட்டு amongst them the troublemakers, the guilty, without hesitation punishing them. இது ரெண்டும் a king has to do as a primary duty. அதே அடுத்த குறள்ல சொல்றாரு, ஈவன் கொலை தண்டனை, ஈவன் the death sentence கொடுத்தா கூட the king, if he is doing it righteously for the people who deserve that, அது வந்து தப்பு இல்லை. ஏன்னா வந்து ஒரு நல்ல பயிர் வளரணும்னா அந்த நிலத்துல களை எடுப்பாங்க விவசாயி. தட் இஸ் வீடிங் அவுட் இஸ் a natural process for growth of the paddy. Therefore, eliminating the guilty is part of the duty for the king சொல்றாரு. குட் கவர்னன்ஸோட டெஃபினிஷன் சொல்லிட்டு அன்ஜஸ்ட் கவர்னன்ஸோடு ஈவில பத்தி சொல்றாரு, கொடுங்கோன்மை அடுத்த அதிகாரத்துல. திருவள்ளுவர் சேஸ், பணம் கொடு பணம் கொடு அப்படின்னு அன்ஜஸ்டா பீப்புள் கிட்ட இருந்து பிடுங்குறவங்க, தட் இஸ் த கிங் ஆர் இஸ் பீப்புள் ஹூ டிமாண்ட் மணி ஃப்ரம் தேர் பீப்புள் unjustly, அது வந்து there is nothing different from a dacoit standing with the spear and asking people to part with it. அதாவது அந்த மாதிரி கொடுமையோட பணம் வசூல் பண்ற அரசனோ அவனோட ஆளுங்களோ அவங்க கொள்ளக்கார மாதிரி சொல்றாரு திருவள்ளுவர். அடுத்தது சொல்றாரு அடுத்த குறள்ல, அந்த மாதிரி கொடுங்கோன்மையா இருக்கிற அரசன்கிட்ட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மழை இல்லாம எப்படி உயிர் கெட்டு போயிடுமோ அழிஞ்சு போயிடுமோ அந்த மாதிரி அவங்களும் அழிஞ்சிருவாங்க. தட் இஸ், இஃப் த பீப்புள் ஹாவ் டு live under such a unjust king, their life will be miserable and it will lead to destruction like without water, rainwater. Thiruvalluvar also advocates no cruelty, வெறும் அந்த செய்யாமை அதிகாரத்துல. முதல் குறள்ல சொல்றாரு, பனிஷ்மெண்ட் பெருசா கொடுப்பேன்னு சொல்லி பயமுறுத்திட்டு ஆக்சுவலா கொடுக்கும்போது கொஞ்சமா கொடுக்கணும் சொல்லிட்டு, பெருசா அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சமா, பிகாஸ் ஐடியா ஆஃப் பனிஷ்மெண்ட் இஸ் டு ஒர்க் எஸ் அ டிட்டரண்ட், இன்னொருத்த அதே குற்றத்தை திரும்பி பண்ணாம இருக்குது. அதனால பெருசா காமிக்கிற மாதிரி பண்ணிட்டு ஷோ as பிக், but then when execution show softness. அடுத்த குறள்ல சொல்றாரு, before meting out the punishment without consulting his advisors, if the king does, அவங்க அது தப்பா போயிடுச்சுன்னா when they bring it out, if the king shows his anger on them, it's a folly on the king. அதாவது the king should consult his advisors before deciding on important, particularly on punishments, but unilaterally if he does it and then later on when things are not right, if he jumps on those people, then it's a folly on the king. The need for compassion, kindness or tolerance, அடுத்த அதிகாரத்துல சொல்றாரு, கண்ணோட்டம். ஸோ திருவள்ளுவர் இதுல முதல் குறள்ல சொல்றாரு, எனி பாட்டு அந்த இசை வந்து அது கூட சேர்ந்து வரலன்னா இட்ஸ் அ வேஸ்ட், அபஸ்வரம். தட் இஸ், இஃப் த மியூசிக் டசன்ட் பிளெண்ட் வித் த சாங், இட்ஸ் அ வேஸ்ட். அது மாதிரி தான் the eyes should have compassion in it, otherwise it is just an organ. அடுத்த குறள்ல சொல்றாரு,
Any person who doesn't lower the priority from his task, but in every task, if he has compassion in himself, then he can rule the world. அப்போ அந்த கம்பேஷன் வந்து அவசியம், கண்ணோட்டம் வந்து அவசியம் காரியம் செய்யும் போது கூட. அடுத்த அதிகாரம் ஒற்றாடல், ஸ்பையிங் ஆர் கேதரிங் இன்டெலிஜென்ஸ். Intelligence information is very, very essential for any good governance. Information about something untoward happening, சரியானது நடக்கல, இல்ல வித்தியாசமானது நடக்குது, அந்த மாதிரி இருந்தா உடனே அது லீடரோட நாலேஜுக்கு வரணும். ஸோ திருவள்ளுவர் சேஸ் முதல் குறள்ல எங்கெல்லாம் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குது அது வந்து the things which will have an impact or which are going in the wrong direction உடனே வந்து நாலேஜுக்கு வரணும், அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்றாரு. யாரையெல்லாம் அந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் கேதரிங்ல கவர்ல கொண்டு வரணும்? வேலை செய்யறவங்க, the people who are employed in important tasks, and the people in the immediate surrounding, because நார்மலா அவங்க தான் ப்ராப்ளம் கிரியேட் பண்றவங்க, அண்ட் ஆப்போனன்ட்ஸ் அவங்களுக்கு வேண்டாதவங்க. அப்போ the people who do important tasks and the people who are surrounding him and the people who are opposed to him, இந்த மூணு பேரோடையும் பத்தி இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆல்வேஸ் is required to be known. அடுத்த இம்பார்ட்டன்ட் attribute for a leader சொல்றாரு ஊக்கமுடைமை, being energetic. அதுல முதல் குறள்ல திருவள்ளுவர் சொல்றாரு அந்த தாமரை மலர், the lotus, depending on the level of the water, the stem will prolong and the lotus flower will always be on the top. அதே மாதிரி தான் மனுஷங்களுக்கு வந்து their height depends upon their attitude. Attitude decides the altitude மாங்க. So one should keep on striving to grow oneself in his attitude. அடுத்தது குறள்ல திருவள்ளுவர் சொல்றாரு our thoughts should always be noble thoughts. அது ஒர்க் ஆச்சுனாலும் ஒர்க் ஆகட்டாலும் பரவாயில்ல, whether the things work out in our favor or not, we should maintain our own standards and keep noble thoughts, lofty thoughts the goal. Because இன்னைக்கு ஸ்லிப் ஆனாலும் நாளைக்கு வந்து it will work out. ஸோ ஊக்கத்தை மட்டும் விடக்கூடாது, the energy or enthusiasm should be preserved. அடுத்தது laziness or idling tendency சொல்றாரு, மடியின்மை. இப்போ திருவள்ளுவர் சொல்றாரு 4 habits which are certain for the destruction of a person. ஒன்று வந்து procrastination, தள்ளி போடுறது. ரெண்டாவது வந்து மறந்து போயிடுறது. மூணாவது வந்து சோம்பேறித்தனம். நாலாவது வந்து எக்ஸசிவ் ஸ்லீப். இந்த நாலுமே ஆல் ரிலேட்டட் க்ளோஸ்லி டு த மடி ஆர் த லேசினஸ். அதனால லேசினஸ் விட்டுருன்னு சொல்றாரு. அண்ட் அடுத்த குறள்ல திருவள்ளுவர் சொல்றாரு ஹியூஜ் வெல்த், பிரின்ஸ்லி வெல்த் இருந்தா கூட if a person is lazy he will not be able to preserve that. அப்போ சோம்பல் குடியை கெடுக்கும் சொல்லுவாங்க, அதுதான் இந்த திருக்குறள்ல மீனா இருக்கு. அடுத்த அதிகாரம் ஆள்வினையுடைமை, இனிஷியேட்டிவ் ஆர் கேப்பபிலிட்டி. இன்ட்ரெஸ்டிங்லி இதுல 2 குறள் நம்ம வந்து ஊழ, த விதிய, த ஃபேட், ஹவு டு ஓவர் கம் தட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆள்வினை உடைமை ஆர் இனிஷியேட்டிவ் முதல்ல பார்த்துருந்தோம். இன்னைக்கு வேற 2 குறளோடு அர்த்தம் பார்க்குறோம். ஒன்று வந்து திருவள்ளுவர் சேஸ் எந்த வேலையும் கூட டூ டிஃபிகல்ட் சொல்லி மனசுல நினைக்க கூடாது. இஃப் யூ திங்க் யூ கேன் யூ வில். அந்த மாதிரி ஆட்டிடியூடோட போச்சுன்னா, இனிஷியேட்டிவோட போச்சுன்னா, எஃபர்ட் எடுத்ததுன்னா எனிதிங் இஸ் பாசிபிள். அண்ட் அடுத்து 2வது குறள்ல சொல்றாரு the person who doesn't seek pleasures but who is dedicated to the task is a supporting pillar for the entire society. அதாவது இன்பத்தை தேடிட்டு போகாம செய்யற தொழிலையே முழு மூச்சோட செய்யறவன் தான் அவனுடைய சுற்றம் சூழல் எல்லாம் சப்போர்ட் பண்ற பில்லர். அதனால ஆள்வினை உடைமை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அரசியல்ல கடைசி அதிகாரம் இடுக்கண் அழியாமை, தட் இஸ் கரேஜ் இன் த ஃபேஸ் ஆஃப்
adversity. When the going gets tough, the tough should get going சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் தான் இதுல வருது. அதுல முதல் குறள்ல திருவள்ளுவர் சொன்னாரு, if there is an adversity coming, just smile at it. ஏன்னா அதுக்கு அப்புறம் வரப்போறது வந்து அதை விட ஈஸியா இருக்கும். if you take it with a smile, that is face challenges, don't give in for troubles. அதுக்கப்புறம் சொல்றாரு, the person who does not rejoice unnecessarily when he gets a pleasure, he will not suffer when there is a adversity occurring to him. அதாவது ஒரு நல்லது நடக்கும்போது ரொம்ப குதிக்காதவன் துன்பம் வரும்போது துவண்டும் போயிட மாட்டான். ஸோ மெயின்டைனிங் த ஈக்வானிமிட்டி, நாட் சக்கமிங் டு த அட்வர்சிட்டி, அதை தான் எம்பசிஸ் பண்ணியிருக்காரு. நம்ம ட்ரெஷர்ஸ் ஃப்ரம் திருக்குறள் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதுல இருந்து முதல்ல அறத்துப்பால் எடுத்துட்டு எல்லா அதிகாரமும் பார்த்தோம். 2 குறள் ஃப்ரம் ஈச் அதிகாரம். அது முடிச்ச பிறகு அதுக்கு ஒரு ரிவிஷனும் பார்த்தோம். தென் we took up பொருட்பால். பொருட்பால்ல அரசியல். அரசியல்ல 25 அதிகாரம் 50 குறள் பார்த்துட்டோம். அதுக்கு ரிவிஷனும் இன்னைக்கு பார்த்துட்டோம். அடுத்த எபிசோட் அங்கவியல் வரதுக்கு முன்னால there will be a time gap. எனக்கு கொஞ்சம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதனால இம்மிடியேட்டா வராது. அது வரதுக்கு முன்னால ஐ வில் மேக் அ ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் அகேன். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் மீ. லுக் ஃபார்வர்ட் டு கண்டினியூயிங் சூன். தேங்க்யூ. வணக்கம் எவ்ரிபாடி. டேக் கேர். தனக்குவமையில்லாதான் தாழ் சேர்ந்த கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது.